கண்ணியமானவர்களே, நமக்கென்று சொந்த வீட்டை ஏற்படுத்தி தரக்கூடிய, நம்முடைய கடன் பிரச்சனைகளை நீக்கக்கூடிய அற்புதமான நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு ரகசியமான திக்ரு ஒன்று தான் இந்த ஒரு காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ நபர்கள் சொந்தமாக வீடு இல்லாமல், இன்னும் எத்தனையோ நபர்கள் தான் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை இன்னும் வேறு ஒரு மனிதனுக்கு கொடுத்து கொண்டு சொந்தமாக வீடு இல்லாமல் தன்னுடைய பிள்ளைகளோடு, தன்னுடைய பெற்றோர்களோட, தன்னுடைய கணவன் மனைவிகளோட ஒற்றுமையாக ஒரே வீட்டில் நிம்மதியாக வாழாமல் இன்றைக்கு எத்தனையோ நபர்கள் சொந்த வீடு இல்லாமல் சிரமப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. அவர்கள் அனைவருக்கும் சொந்தமாக ஒரு வீட்டை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அமல் தான் இந்த ஒரே ஒரு அமலை இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினத்திலிருந்து நீங்கள் செய்ய ஆரம்பிங்க. அடுத்து சில நாட்களில் அல்லாஹ் தாலா உங்களுக்கென்று நீங்கள் விரும்புவதை போன்று சொந்தமான ஒரு வீட்டை அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவான். அது மட்டும் அல்லாமல் இன்றைக்கு எத்தனையோ நபர்களுடைய கனவு இந்த வீடு கட்டுவது அப்படிங்கிறது. எத்தனையோ நபர்கள் எப்போது நாம் சொந்தமாக வீடு கட்டுவோம், எப்போது நாம் நம்மினுடைய பிள்ளைகள், நம்மினுடைய பெற்றோர்கள், நம்மினுடைய சொந்தங்கள் எல்லாருமே ஒற்றுமையாக வாழ்ந்து வேறு ஒரு மனிதனுக்கு காசு கொடுக்காம நிம்மதியாக நாம் நம்மினுடைய சொந்த வீட்டில் எப்போது வசிப்போம், எப்போ நம்ம வீடு கட்டுவோம் அப்படிங்கிறது பல நபரினுடைய ஆசைகளாக, பல ஏழைகளினுடைய, பல வறுமையில் கஷ்டப்படக்கூடியவர்களினுடைய ஒரு ஆசையாக இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒன்று தான் இந்த வீடு கட்டக்கூடிய இந்த ஒன்று. அப்படிப்பட்ட அந்த வீட்டை அல்லாஹ் தஆலா சுலபமாக அல்லாஹ்வே உங்களுக்கு கட்டக்கூடிய பாக்கியத்தை தரக்கூடிய ஒரு அமல் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்த அமல். இந்த ஒரு அமல்னால பல நபர்கள் வீடு கட்டியிருக்காங்க. இந்த ஒரு அமல்னால பல நபர்கள் செல்வந்தர்களாக மாறி இருக்காங்க. இந்த ஒரு அமல்னால பல நபர்களினுடைய பல லட்ச கடன்கள் அடைக்கப்பட்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த ஒரு அமல், இந்த ஒரே ஒரு திக்ரு எப்படிப்பட்டது ஒன்று அப்படின்னா, அல்லாஹ் தாலா இந்த ஒரே ஒரு திக்ருக்கு, இந்த ஒரு திக்ரை ஓதக்கூடிய அந்த அடியார்களுக்கு என்ன வேண்டுமோ அதை அப்படியே அல்லாஹ் கொடுக்குறாங்க. இன்னும் அல்லாஹ் தாலாவிற்கு ரொம்பவும் பிடிச்ச திக்ரு. இன்னும் அல்லாட்ட அல்லாஹினுடைய இறைநேசர் ஒருவர் கேட்ட ஒரு திக்ர். அல்லாட்ட வீடுக்காக வேண்டி, சொந்தமாக வசிப்பதற்கு வீடுக்காக வேண்டி, ரிசுக்கில் பரக்கத்து ஏற்படுவதற்காக வேண்டி அல்லாஹ்விற்கு பிடித்த ஒரு நபி கேட்ட திக்ர். இந்த ஒரே ஒரு திக்ரை மட்டும் இன்ஷா அல்லாஹ் இன்றையிலிருந்து நீங்கள் இந்த ஒரு அமலை செய்ய ஆரம்பிங்க. அடுத்த சில நாட்களில் அல்லாஹ் தஆலா கட்டாயம் உங்களுக்கு சொந்தமான வீட்டை, எந்த விதமான கடனும் இல்லாமல், எந்த விதமான இன்ட்ரெஸ்ட்டும் இல்லாமல், எந்த விதமான லோன் எதுவுமே இல்லாமல் சொந்தமாக உங்களுடைய சம்பாத்தியத்தில் அல்லாஹ் உங்களுக்கு ஒரு வீட்டை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான திக்கர். இந்த ஒரு திக்கர் என்ன? இந்த ஒரு திக்கரை எந்த ஒரு நபி ஓதுனாங்க அப்படின்னா, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்விடத்தில் தன்னுடைய வீட்டிற்காக வேண்டி, இன்னும் தன்னுடைய ரிசுக்கிற்காக வேண்டி கேட்ட திக்கர். ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர் என்ற இந்த திக்கர் தான். இந்த திக்ரை எப்படி ஓதணும், இந்த அமலை எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டால் ரொம்ப சிம்பிளான விஷயம். ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு முஸ்லீம் 5 நேர தொழுகைகளை தொழுகுவாங்க. நீங்களும் தொழுகுவீங்க. 5 நேர தொழுகைகளையும் தொழுது முடித்த பின்பு இந்த ஒரு திக்ரை 100 முறை ஓதுங்க. ஒவ்வொரு தொழுகையிலையும் 100 முறை. அப்படின்னா ஒரு நாளைக்கு 500 விடுத்தம் ஓதணும். 500 தடவை ஓதிட்டீங்க அப்படின்னா சில நாட்களில் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு சொந்தமான வீட்டை ஏற்படுத்தி தருவான். அத்தோடு உங்களினுடைய கடன்களையும் அடைத்து வைப்பான். ஆக கண்ணியமானவர்களே, யாரெல்லாம் சொந்தமாக வீடு இல்லாமல் இருக்கிறீங்களோ, வாடகை வீட்டில் வசித்து கொண்டு இருக்கிறீங்களோ, அவர்கள் அனைவருக்குமே இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா சொந்தமான ஒரு வீட்டை ஏற்படுத்தி தர வேண்டும். இன்னும் இந்த ஒரு அமலை யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவர்கள் ஆசைப்பட்டது போன்று, அவர்கள் நினைத்தது போன்று அவர்களுக்கென்று ஒரு அழகான சொந்த வீட்டை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக. ஆமீன் என்று துஆ செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக்கொள்கிறேன். இந்த காணொலி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காமல் துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.